things you've been taught, you've been told. Don't blink, don't run, don't turn left or turn right or look straight at the sun. My mind's going in circles, I'm trying to fight it. Getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began. Just start again. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் நண்பன் மன்சூர். ஹோப் யூ ஆல் ஹேவிங் எ கிரேட் டே. ஸோ இப்போ நம்ம வந்து மஞ்சூர்லேருந்து கிண்ணக்கோரை போகிற ரூட் போயிட்டு, அதாவது இதே ரூட்டில் தான் வந்து அப்பர் பவானியும் இருக்குது. நம்ம ஒரு இடத்துல போய் ரைட்டில் திரும்பினா அப்பர் பவானி போகணும், லெஃப்ட்டில் போனீங்கன்னா கிண்ணக்கோரை. வாவ், இந்த நேரத்துக்கு இளையராஜா பிஜிஎம் போடணும் பாஸ். சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது இந்த ஸ்பாட்டு. அண்ட் வந்து இப்போ இவ்வளோ ரொம்ப லேட் பண்ணிட்டோம். என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு மேனேஜர் கால் பண்ணி, இன்றைக்கி ஆக்சுவலாக ஒர்க் டே தானே, நான் லீவ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அவருக்கு வந்து அது ஞாபகம் இல்லை. ஸோ அவர் கால் பண்ணி என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கோப்ரோவும் வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அந்த டைம் வந்து சார்ஜ் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அந்த டீ கடையிலேயே சார்ஜ் போட்டோம். அண்டு நம்ம வாசன் பார்த்தீங்கன்னா அவன் லைவ் போயிட்டான். டைம் எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 12:45 ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் என்ன பிளான் பண்ணுறோம் அப்படின்னா, ஆக்சுவலாக எதிர்பார்த்தது வேறு. கிண்ணக்கோரைக்கு வந்து ஒரு 11க்குள்ளே போயிடலாங்கிறத எதிர்பார்த்தோம். பட் இன்னும் கிண்ணக்கோரைக்கு போகிறக்கே ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகும் போல் இருக்குது. ஸோ வாட் வேர் பிளானிங் இஸ், நாங்கள் போயிட்டு அங்கே கிளைமேட் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு, இன்கேஸ் அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் முடியுது அப்படின்னா அங்கே கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். ஓ மேன், சீரியஸ்லி வேறு லெவலில் இருக்குது. ஆனால் இது வந்து கோப்ரோவில் சூப்பர் வியூ யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனை வருது பார்த்தீங்கன்னா, எனக்கு அது வந்து ரொம்ப க்ளீனாக தெரியுதுங்க. ஆனால் உங்களுக்கு காட்டும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது ரொம்ப டிஸ்டன்ஸ்லேயும் இருக்குது. கலர்லாம் வந்து ரொம்ப இதாக இருக்குது. நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து கலர் கரெக்ஷனும் பண்ணி தான் வந்து அப்லோட் பண்ணுறேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக வர மாட்டேங்குது. இன்கேஸ் உங்கள் வீடியோ பார்க்குற யாருக்காவது அதில் ஒரு ஐடியா இருந்ததுன்னா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். பட் சோஃபார் வந்து என்னால் ஓரளவுக்கு தான் அது கொடுக்க முடியுது. அண்ட் சில பிளேசஸில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஎஸ்எல்ஆர் வச்சு ஷூட் பண்ணுறேன். பட் அதுவுமே வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பண்ண முடியாது இல்லையா. போகிற இடம் எல்லாத்துலேயும் வந்து நின்று எடுக்க முடியாது. ஓ, இங்கேயும் அப்பர் பவானி ரூட் போட்டிருக்கு. கிண்ணக்கோரை 26 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. என்ன பண்ண வலிக்கிற மாதிரியே இருந்துச்சா? ஓகே, டயர் கொஞ்சம் ஹீட் ஆச்சுன்னா ஒரு grip கிடைக்கும் அதுக்காக. கைஸ், உங்களுக்கு தெரியுதா அது ஃபுல் மிஸ்ட். ஸோ இங்கே நல்லா வெயில் சுள்ளுன்னு அடிக்குது, அங்கே மேகம் அப்படியே போகுது. நமக்கு எப்போவுமே வந்து ட்ராவலில் இருக்கும்போது ஒரு வகையான கிளைமேட் தாங்க நமக்கு வரும். எப்படி சொல்கிறது, நமக்கே கன்ஃபியூஸ் ஆயிரும், நம்ம நல்லா இருக்குன்னு சொல்கிறதா நல்லா இல்லைன்னு சொல்கிறதான்னு. பட் எனிவேஸ் இப்போ சூப்பராக இருக்குது. வாவ், வெயில் பராட்டி ரொம்ப சில்னஸாக இருக்குங்க. வாரே வா, திஸ் இஸ் வாட் ஐ எக்ஸ்பெக்டட் மேன். Don't blink, don't run, don't turn left or turn right or look straight at the sun. My mind's going in circles, I'm trying to fight it. Getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began. Just start again. கிண்ணக்கோரை 24 கிலோமீட்டர்ஸ். பட் காஸ் சீரியஸ்லி வேறு லெவல் ரூட்டுங்க. நிஜமாக சொல்கிறேன், சூப்பராக இருக்குது. ஆப்வியஸாக நம்ம போகிற எல்லா ரூட்டுமே வந்து இப்படி தாங்க இருக்குது. எல்லா வீடியோலையுமே நீ இதே சொல்கிறா, இப்போ என்ன எல்லா ரூட்டும் நல்லா இருக்கா அப்படிலாம் கேட்காதீங்க. ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், ரூட் நல்லா இருந்தால் ரூட் நல்லா இருக்குது, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை. இந்த பர்டிகுலர் ரூட் சூப்பராக இருக்குது. ஓகே, டேர்னிங்கில் வந்து சின்ன சின்ன கல் இருக்குங்க, அதுதான் வந்து ஸ்லிப் ஆக்கி விடுது. ஸோ ஆக்சுவலாக அவள் வந்து லிஃப்ட்டு கேட்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம வர செட்டப்பை பார்த்துட்டு வேணான்னு விட்டுட்டாங்க. சொல்கிறா ஒரு காட்டுக்குள்ளே ஓட்டுற மாதிரியே ஒரு ஃபீலிங். டே வேறு லெவலில் இருக்குது, சீரியஸாகவே செம்மையாக இருக்குது. காய்ஸ், 33 ஹேர்பின் பெண்ட் போட்டிருக்குது. ஐ எம் நாட் ஷுர் 33 ஹேர்பின் பெண்ட் கிண்ணக்கோரைக்கானு. பட் எனிவேஸ் ஸோ ஃபார் ரூட்டு ஆசமாக இருக்குது. வா, லக்கிலி அவ்வளோ ஹேர்பின் பெண்ட் இல்லைங்க, 34/34 தான் இருக்குது. விச் மீன்ஸ் தட் ஹேர்பின் பெண்ட் முடிஞ்சிச்சு.
எனக்கு மூக்கு ரொம்ப அடைச்சிருக்குங்க. ஸோ வந்து வாய்ஸ் டோன் வந்து ரொம்பவே ஒரு மாதிரியா வியர்டாக இருக்கும். ப்ளீஸ் பேர் இட். ஓஹோ ஓஹோ வாவ் 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 வாவ், வேற லெவலில் இருக்குடா. செம்மையாக இருக்குண்ணா. நான் முடிவு பண்ணிட்டேன், நான் கழட்டிட்டு இருக்கிறேன், என்ன நின்றுருக்கிறேன். அவ்வளோதான், உள்ளே போய் ஒரு ஃபோட்டோவை எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ கைஸ், இங்கே ஒரு ஃபால்ஸ் இருந்தது. ஸோ அதுக்கு பார்க்குறதுக்காக நாங்கள் நின்றுருக்குறோம். வேறு லெவலில் இருக்குதுங்க. தண்ணியோட கிளாரிட்டி பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. அதாவது பனிங்கி கல் மாதிரி இருக்குது. இங்கே வர்றவங்கள்ட்ட கேட்டோம் தண்ணி எப்படிங்கன்னா, குடிக்கிற தண்ணி தான் தம்பி, இதுக்கு தான் நிறைய பேர் குடிக்கிறாங்க அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஷூக்காலோட தண்ணியில் மிதிக்க வேணாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரமாகவே தான் நடந்து போயிட்டுருக்குறோம். நாங்கள் அங்கே போய் கூட கொஞ்சம் வளாலாம் நினச்சோம். ஆனால் வந்து குடிக்கிற தண்ணின்ட்டாங்க, அப்புறம் எதுக்கு அதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. பட் இடம் பார்த்தீங்களா சூப்பராக இருக்குது. நான் கிட்ட கொண்டு போய் கொஞ்சம் வீடியோஸ்லாம் வந்து காமிச்சு கொடுக்குறேன். நான் பேசுகிறது வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேட்குதுன்னு தெரியல. இருந்தாலும் ரொம்ப சவுண்டாக தான் நான் பேசுகிறேன். ஸோ ரெக்கார்ட் ஆகுங்கிற நம்பிக்கையில் தான் பேசிகிட்டு இருக்கிறேன். சூப்பராக இருக்குது, என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. On this journey we will find our souls begin to intertwine. Your heart of gold so pure, divine. And I lost myself within the fire, breaking free from my desire. A heart of gold forged to inspire. It's starfire. ஸோ கைஸ், ஃபாஸ்ட்டாக கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். மேலே பார்க்குறீங்களா, தெரியுதா உங்களுக்கு? வேறு லெவலில் இருக்குங்க. சீரியஸ்லி வேறு லெவல். ஓ, இந்த இடம் தாங்க தாய் சோலை. நம்ம கிண்ணுக்கு வரைக்கும் இன்னும் தூரம் போகணும். ஆக்சுவலாக பிளான் எல்லாமே வந்து உழப்பிருச்சுன்னு தான் சொல்லணும். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 2. இந்த டைமில் நம்ம வந்து ரிட்டன் ஊட்டி போகலாங்கிற கணக்கில் தான் இருந்தோம். பட் இன்னும் கிண்ணக்கு வர கூட நம்ம போகல. ஏன்னா நான் எதிர்பார்த்தது வேறு. பட் இங்கே வந்து இடம் நல்லா இருக்கிறனால கொஞ்சம் உட்காந்துட்டோம். ஸோ கைஸ், இந்த வீடியோ மோஸ்ட்லி வந்து அன்கட் மாதிரி தான் போட போகிறேன். லைக் பெருசாக எதுவும் கட் பண்ண மாட்டேன். கொஞ்சம் லென்த்து வீடியோவாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் போட போகிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ரீச் ஆகவும் தெரியாது. ஸோ வந்து ஆனால் மோஸ்ட்லி வந்து ரூட் பார்க்கணுன்னு விரும்புகிறவங்களுக்கு இந்த வீடியோ உண்மையிலேயே சூப்பராக இருக்கும். இங்கே போகிற பஸ் தாங்க அங்கே டேர்னிங்கில் போகுது பார்த்தீங்களா, செமையாக இருக்குது. ஃபுல்லாக எஸ்டேட்டுங்க. எஸ்டேட்டுக்கு மத்தியில் அப்படியே ஜாலியாக போகிறோம். டு பி ஆனஸ்ட் வந்து நிறைய பேர் வந்திருக்கணும்னு ஆசையாக இருக்குங்க. இங்கே நிறையா பைக்கர்ஸ் வந்து வராங்க. ஒரு 4 பைக்கு 5 பைக்கு இந்த மாதிரி ஒரு 8 பேர் 10 பேர் இப்படிலாம் வராங்க. நமக்கு ஆசையாக தான் இருக்குது இந்த மாதிரிலாம் வரணும்னு. ஆனால் இன்னும் கரெக்டாக அமைய மாட்டேங்குது சுச்சுவேஷன்ஸ். என்னப்பா தம்பி, நான் பண்ணவே இல்லையாடா? டே, கண்டென்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கிற நீ. ஓ, ஏதோ ஒரு ஊர் பாடுறா, இரிய சீகைன்னு ஏதோ ஒரு ஊர் இருக்காமாடா. காலுக்குள்ள ஏதோ பூந்துருச்சுடா. பாம்பு ஏதோ பூந்துருச்சுன்னு பாருங்க. ஒன்றும் இல்லை, பாம்பு போல. உனக்கு கிடைக்காதுடா, கண்டென்ட்டு கிடைக்காதுடா. டேய், என்னடா வேற லெவலில் இருக்குடா இடம். எனக்கு போகிறக்கு மனசே இல்லைடா. சூப்பராக இருக்குது இடம், சூப்பராக இருக்குது சீரியஸாக. போ போ போ, போயிடலாமா? திரிகனோடு. ஸோ கைஸ், சீரியஸ்லி எனக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ரீசன் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டேன். ரோடு நல்லா இருக்குது, ஹில் ரோடு, டேர்னிங்ஸ், கர்விங்ஸ் சூப்பராக இருக்குது. மோர் ஓவர் இந்த கிளைமேட் அப்படி இருக்குதுங்க. சீரியஸ்லி ஐம் என்ஜாயிங் அ லாட், யூனோ. அதனால தான் நான் சொன்னேன் குரூப் ரைடு வந்திருக்கலாம். ஏன்னா குரூப் ரைடு வந்தால் வந்து இன்னும் ஃபன் இருக்கும் நிறையா. மணி இப்போ 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு.
இந்த பக்கம் போனால் தான் அப்பர் பவானி, நம்ம ரிட்டன் அதில் தான் போகணும்னு நினச்சிட்டு இருந்தோம். ஸோ ஒன்ஸ் போயிட்டு வந்துட்டு அதில் போகலாம். ஸோ என்ன பேசிகிட்டு இருந்தேன், ஐயோ மறந்துட்டேங்க. மக்களே செம்மையாக ஃபீல் ஆகுது. என்ன அப்படின்னா வந்து போக போக வந்து குளிர் பயங்கரமாகவும் மிஸ்ட்டும் அதிகமாக வருது. ஸோ இந்த பிளேஸ் எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா, இன்ஸ்டாகிராமில் இந்த ரீல்ஸு வீடியோலாம் போடுவாங்க தெரியுங்களா, அதில் நிறைய பேர்த்த பார்த்துருக்கேங்க. கிண்ணக்கோரை அப்படின்னு போட்டு இந்த ரோடை காமிப்பாங்க. இருக்கும் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்தே பார்த்துட்டு இருக்கிறேன். ஆனால் வேற லெவல் பாஸ். You surely get burned if you reach out and touch. My mind is a battle, I'm trying to hide it. Getting these voices inside to stay quiet. On to the place where all this began. To start again. I'll see the light until the dawn breaks. No, till it's all said and done, you won't know what it takes. Gotta make a wrong turn and turn around. Gotta fall first to pick yourself up off the ground. Until you get lost, you'll never be found. And you can't start until you break down. சூப்பராக இருக்குது. அவர் காய்ஸ் இப்போது ஒரு சம்பவமாக பார்த்துச்சு, தரமான சம்பவமாக பார்த்துச்சு. என்னன்னா, அதை அந்த யூபன்லேருந்து கீழே இருக்கும்போது நான் கொஞ்சம் லெஃப்ட்டு ரொம்ப ஏறிட்டேன். சரிங்களா, ஏறினது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அது அந்த மண்ணில் போய் ஃப்ரண்ட் டயர் பட்டுருச்சு. ஸோ அதுக்கு மேலே வந்து அது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பிரேக் அடித்து அது ஸ்கிட் ஆயிடுச்சு. ஸோ அது என்ன எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தெரில. ஸ்கிட் ஆனது அப்படியே சைட்லேயே போயிட்டுருக்குது. அப்படியே ஒரு வழியாக அது ஏதோ லக்குனால அப்படியே மேலே ஏற்றிட்டு வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, டேலண்டெல்லாம் இல்லை பிரதர், கிருபை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அது ஒரு மாதிரி டெரிஃபிக் ஆகிடுச்சு. ரொம்ப பயந்துட்டேன். இதுதான் ஜி நாங்கள் எதிர்பார்த்தது. வர வழியில் சரியான மிஸ்ட்டு. ஒரு 2 மீட்டருக்கு கூட விசிபிலிட்டி இல்லாத அளவுக்கு இருந்தது மிஸ்ட்டு. ஆனால் நான் வந்து கேமராவில் ரெக்கார்ட் பண்ணிட்டே வந்துட்டேன். ஆஃப் ஆயிடுச்சு பேட்ரி இல்லாமல். ஸோ ஏன் கேமரா செட் பண்ணல, பஸ்காரன் விட்டானா திரும்ப பிடிக்க முடியாதே. நானும் யோசிச்சேன், போயிட்டு போ. அவன் எங்கேயோ கேப் கிடச்சான்னு எடுத்து இங்கே வா. பிரதர் பாருங்கள், ஃபுல்லாக அப்படியே மிஸ்ட் வந்து அப்படியே அழகாக பாஸ் ஆகிட்டு போகுது. அந்த பக்கம் என்ன இருக்குங்கிறத அப்படியே மறைச்சிக்கிச்சு. உனக்கு கண்டிப்பாக சொல்லணுன்னா, ரோடு ரொம்ப சின்ன ரோடு, சைடில் எந்த ஒரு பேரிகேடு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு ஏதோ ஒன்று அப்ளை எனக்கு ஆச்சு பார்த்தீங்களா, அதுதான் அது ரொம்ப டேஞ்சரு. ஸோ அந்த மாதிரி இங்கே ஆனால் வந்து கண்டிப்பாக ஸ்லிப்பாக கீழே விழுந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் வரும்போது கொஞ்சம் எல்லோரும் கேர்ஃபுல்லாக வாங்க இந்த ரூட்டுக்கு வர்றதா இருந்தால். Forget all the things you've been taught, you've been told. Don't blink, don't run, don't turn left or turn right or look straight at the sun. My mind's going in circles, I'm trying to fight it. Getting these voices inside to stay quiet. Gone to the place where all this began. To start again. I'll see the light until the dawn breaks. ஸோ அவன் வந்து வண்டிக்கு லெஃப்ட் சைடில் வந்து இடம் கிடச்சது போயிட்டான். நான் ரைட் சைடில் ஏறி போகலான்னு பார்த்தேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக பஸ்ஸு பிளாக் ஆகிடுச்சு. ஸோ வழி கொடுக்க முடியல அவங்கனாலையும். இப்போ வழி கட்ட கண்டிப்பாக அசிங்கமாக திட்டுவான். இது கொஞ்சம் பெரிய ரோடாக தான் இருக்குது. ஆக்சுவலாக அவன் வழி கொடுக்கலாம் தாராளமாக.
ஆனால் கொடுக்காம தான் போவாங்க. ஓ பெரிய ரோட்டில் இல்லை ஜி, ரொம்ப தூரத்துக்கு இவர் பின்னாடியே தான் போகணும். ஸோ இந்த மாதிரி டேஞ்சரான ரோட்டில் வந்து நம்ம வழி கேட்குறதும் வந்து பிரச்சனை தான். ஏன்னா ரோடே ரொம்ப சின்ன ரோடு, இவ்வளோ பெரிய பஸ்ஸு போகுது, கஷ்டம்தான். கிண்ணக்கோரை வந்தாச்சு, இதுதாங்க கிண்ணக்கோரை. ஸோ எங்கள் ஊர் உள்ள கடைகள்லாம் எங்கே இருக்குதுன்னு தெரில. முன்னாடி போனோம், எங்கே போனோன்னு தெரில, ஒரே அழுத்திட்டான். நான் ரொம்ப நேரமாக பஸ்ஸு பின்னாடியே தொங்கிட்டு வந்துருந்தோம். ஸோ இதான் கிண்ணக்கோரை கிராமம் ஐ கெஸ். மேலே ஃபஸ்ட்டு போய் என்னென்னு பார்க்க வேணாமா? ஆனால் அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்துருக்கலாம்டா, வந்துட்டோம். ஸோ சார் நம்ம வந்துட்டு கிண்ணக்கோரை எட்ஜில், அதாவது லாஸ்ட்டில் என்ன இருக்குது பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். அங்கே 2 ரோடு பிரிஞ்சுது. சரிங்களா, இப்போ நம்ம ஒரு டேர்னிங்கில் திரும்பணும் பார்த்தீங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரோடு போச்சு, கீழே ஒரு ரோடு போச்சு. நான் வந்து சரி ஓகே மேலே ரோட்டுக்கு போய் பார்க்கலாம் அப்படின்னு மேலே போயிட்டோம். மேலே போனால் அது டெட் எண்டு, அங்கே வந்து கொஞ்சம் வீடெல்லாம் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கப்புறம் ரோடே இல்லை. சரிங்களா, சரி ஓகே அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ரிட்டன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஆஃப் ரோடு மாதிரி மேலே ஏறிச்சு. சரி அதில் போகலான்னு அங்கே வண்டியை விட்டோம். மேலே ஏறினோடனே அந்த இடத்துல பிளாக். அப்புறம் சரி, அப்புறம் ஒருத்தர் வந்திருந்தார், அவர்கிட்ட அவர் சொன்னார், இல்லை ப்ரோ இங்கெல்லாம் எதுவுமே இல்லை, நீங்கள் கீழே ஒரு ரோடு போகுது பாருங்கள், அதில் போங்க அப்படின்ட்டாரு. அதில் தான் இப்போ போயிட்டுருக்குறோம். ஸோ அப்படியே நேராக போனால் கொஞ்சம் தூரத்தில் வந்து இரிசேகே அப்படின்னு ஒரு ஊர் வரும். ஸோ தென் வந்து அதுதான் எட்ஜ், அதுக்கப்புறம் எதுவுமே கிடையாது. ஸோ தென் அப்படியே ரிட்டன் வந்து கோயம்புத்தூர் தான். ஸோ ஃபார் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு இரிசேகே, அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போகிறதே வந்து நெக்ஸ்ட் பார்ட்டாக போடலான்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், ஹேவ் அ நைஸ் டே.